வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, தம்பிகளே தங்கைகளே, முதல் முறையாக வாக்களிக்க போகும் இளம் வாக்காளர் தங்கங்களே, வரும் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் அனைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்களிக்க வேண்டும். இது நம் அனைவரின் ஜனநாயக கடமையாகும். நீங்கள் வாக்களிக்க போகும்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஒரு கல்லூரியில் சேருவதற்கு முன் அக்கல்லூரியின் தரத்தையும் அதன் கட்டமைப்புகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் நன்கு ஆராய்ந்த பின் நீங்கள் கல்லூரியில் சேர்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட திறமைமிக்க இளைஞர்கள் உங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வேண்டும். உங்கள் ஒருவரின் வாக்கு உங்களுக்கும் உங்கள் பின்வரும் தலைமுறையினருக்கும் சேர்ந்து போடும் வாக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தவறானவர்களை தேர்ந்தெடுத்தால் அது உங்களை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் சீரழித்துவிடும். குழந்தைகள், பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் உங்கள் ஓட்டில் உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து ஆரம்ப கல்வியில் சத்துணவை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற தனியார் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்க அனுமதி கொடுத்தார். அதன் மூலமாக பல்வேறு நாடுகளில் இந்திய அளவிலும் உலக அளவிலும் உயர் பொறுப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி மாணவர்களுக்காக என்று இலவச சைக்கிள் மற்றும் லேப்டாப் கொடுத்து மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தார். அதுதான் நம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைவர்களை பின்பற்றி அம்மாவின் ஆட்சியில்தான் ஆரம்ப கல்வியில் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கினர். உயர்கல்வியில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 7 சட்டக்கல்லூரிகள், 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 4 வேளாண்மை கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள் என 5 கால்நடை மற்றும் அறிவியல் உயர்கல்வியில் ஏறத்தாழ 51.4% இலக்கை 2019-20ஆம் ஆண்டே அடைந்துவிட்டோம். கொரோனா காலத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் எக்ஸாம் நடத்தினோம். தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து விட்டது. மாணவர்களிடையே போதைப்பொருள் கலாச்சாரம் ஊடுருவி அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நேரத்தில் படித்த இளைஞர்களாகிய நீங்கள் 2 கட்சிகளிலும் சீர்தூக்கி பார்த்து அதன்படி உங்களின் எதிர்காலத்தில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். திமுகவை விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள நீங்கள் உங்கள் வாக்குகளை வேறு யாருக்கும் போட்டு வீணடிக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறவும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவும் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சின்னங்களான இரட்டை சின்னம், தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், குக்கர் சின்னம் ஆகிய சின்னங்களில் பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.